இப்போ 9ஆம் வகுப்பு தமிழில் நியூ புக்கு ஃபுல்லாகவே நம்ம கொஸ்டின் தமிழ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். டெட் எக்ஸாமுக்கு அதில் இந்த 9வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா சொல்லே கண்டுபிடி. கந்தம் மனம், விசனம் கவலை, வேதிகை திண்ணை, துருத்தி போர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இதில் எது தவறு அப்படின்னா 4வது ஆப்ஷன் துருத்தி என்பது பொருந்தாத விடை. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா இதன் பொருள் துருத்தி என்பதன் பொருள் ஆற்றிடை குறை அப்படின்னு அர்த்தம். துருத்தி என்பதன் சரியான பொருள் ஆற்றிடை குறை. ஆற்றின் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு திட்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. கலாம் என்பதன் பொருள். 10வது கொஸ்டின் கலாம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை போர் என்று அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மின். இந்த பாடல்ல விலோதம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 11வது கொஸ்டின் விலோதம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா விலோதம் என்பதன் பொருள் துணியாலான கொடி என்பது பொருள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12வது கேள்வி. மணிமேகலை காப்பியம் வசி என்பதன் பொருளாக எதனை குறிப்பிடுகிறது? வசி என்பதன் பொருள். 12வது கொஸ்டின் பாருங்க. மணிமேகலை காப்பியம் வசி என்பதன் பொருளாக எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா சரியான விடை மலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாங்கறிந்து என்பதன் இலக்கண குறிப்பு. 13வது கேள்வி பாருங்க. பாங்கறிந்து என்பதன் இலக்கண குறிப்பு. இது எப்படி நம்ம பார்க்கணும்? பாங்கை அறிந்து செயல்படும் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஐ என்பது மறைந்து வருது. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, இரண்டாம் வேற்றுமை உருபான ஐ மறைந்து வந்ததுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை. பாங்கை அறிந்து அப்படின்னு வரணும். இங்க பாங்கறிந்து வந்ததுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. 30 காதைகளை கொண்ட மணிமேகலை காப்பியத்தில் விழா வரை காதை எத்தனையாவது காதை ஆகும்? இப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. 14வது கேள்வி பாருங்க. 30 காதைகளை கொண்ட மணிமேகலை காப்பியத்தில் விழா வரை காதை எத்தனையாவது காதை? முதலாவது காதை. அடுத்த கொஸ்டின். காலமும் என்பதன் இலக்கண குறிப்பு. காலமும் என்பது முற்றுமை. அடுத்த கொஸ்டின். தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர். தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, அடுத்தது அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்வி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் அறிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று சொன்னவர் யார்? ஈரோடு தமிழன்பன். வாயில் இலக்கியம் எனவும் சந்து இலக்கியம் எனவும் அழைக்கப்படுவது எது? தூது இலக்கியம். இது மாதிரி தொடர்ச்சியா நம்மளுடைய சேனல்ல அதை கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து இந்த புத்தகத்துல இருக்கு. சிவதன்யாவுடைய தமிழால் வெல்வோம் இந்த புத்தகத்துல நம்ம 5500 வினாக்கள் நியூ புக்கு பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து கொடுத்துருக்குறோம். தேவைப்படக்கூடியவங்க 9626129474 நம்பருக்கு கால் பண்ணி புத்தகம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு புத்தகத்தோட விலை 500 மற்றும் கொரியர் சார்ஜ் 70 ரூபா வரும்.